இந்த 2026ல த மோஸ்ட் ஃபேமஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இது எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்க வெப் ஆப் பில்ட் பண்ணனாலும் நீங்க பைத்தான் வச்சு பண்ணலாம், மொபைல் ஆப்மே பைத்தான் வச்சு பண்ணலாம். ஈவன் நீங்க வந்து ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா ஜாப்லையுமே பாத்தீங்கன்னா இந்த பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாத்துக்குமே நீங்க பைத்தான்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு கோட் ரைட் பண்ண தெரியணும்னு அவசியமே இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், இந்த வீடியோல பைத்தானை 2026ல வந்து எப்படி லேர்ன் பண்ணணும், பைத்தான் வந்து நீங்க என்ன மாதிரி வேலை வந்து கத்துக்கணும், அண்ட் அதுல இருக்க சிண்டெக்ஸ்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணுமா, உங்களுக்கு 1 by 1 லைன் கோட் ரைட் பண்ண தெரியணுமா, இந்த மாதிரி எல்லா டவுட்டையுமே வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோடிங் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, எனக்கு கோடிங்கே வராது பட் இருந்தாலும் நான் அதை கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கிறது இந்த ஏஆரால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதே மாதிரி கோர் ஏ ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஏ ரிலேட்டட் ஜாப்னா நிறைய இருக்குது. ஏ இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர், ஏஎம்எல் இன்ஜினியர், டீப் லேர்னிங் ஆர்கிடெக்ட், ஜென்ஏ ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ரோல் சொல்லுவோம். இந்த எல்லா ரோல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பைத்தான் லாங்குவேஜ் சிம்பிளிசிட்டி ரொம்ப ரொம்ப, அதாவது சிம்பிளாகவே இருக்கும். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த பைத்தான் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவுடைய அந்த பர்டிகுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பைத்தான் தான் ஆன் டாப்பில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் யூஸ் ஆகிட்டு இருக்கிறதுல இந்த பைத்தானை நீங்கள் 1 by 1 லைன் கோட் ரைட் பண்ண தெரியணும், மேனுவலாக ரைட் பண்ண தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ இந்த 2026 இதுக்கப்புறம் வரக்கூடிய இயர்லையும் நீங்கள் வெறும் பைத்தானுடைய பேசிக்ஸ், அதாவது இப்போ பைத்தானில் ஃபண்டமெண்டல்ஸை மட்டும் நீங்கள் கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், எந்த ஒரு கோடும் நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பைத்தானில் இஃப்எல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இஃப்எல்ஸ்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, டிஃபன் இருக்கான்னு கேட்குறீங்க. டிஃபன் இருந்தா டிஃபன் சாப்பிடுவீங்க, டிஃபன் இல்லை அப்படின்னா நீங்க டீ மட்டும் சாப்பிட்டு வருவீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் டிஃபன் இருந்தா டிஃபன், எல்ஸ் டீ இருக்கு, ஸோ டீயை சாப்பிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த இஃப் எல்ஸை நீங்கள் கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், இதை நீங்கள் கோட் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும்னா கம்ப்ளீட் கோடிங் ரைட் பண்ண முடியும். இது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஓப்பஸ் 4.6 அப்படிங்கிற ஒரு நியூ ஆந்த்ரோபிக் உடைய மாடல், அதோடைய ஏஜென்டிக் கோடிங் டெர்மினல் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கை பார்த்துட்டு நான் ஒரு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாடல் ஹியூமனை விட ரொம்ப ரொம்ப ரீசனிங் பண்ணி சூப்பராகவே கோடிங் ரைட் பண்ணும். நிறைய கம்பெனிஸ் எம்என்சியில் பார்த்தீங்கன்னா கோடிங் வந்து இந்த ஏஐ வச்சு ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் யார் ஆர்கிடெக்சர் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன்ஸ், ப்ரொடக்ஷன் ரெடி கோடு எல்லாமே ரெடி பண்ண முடியும் இந்த ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பைத்தானில் உள்ள பேசிக் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபார் லூப் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, வைல் லூப் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, டேட்டா ஃபார்மேட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஜாப் சூஸ் பண்ண போகிறீங்களோ ஐடியில், அதில் பைத்தான் ஃப்ரேம் ஒர்க், அதாவது பைத்தானோட பேக்கேஜ் இருக்குது, அதில் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் ப்ராப்பராக ப்ராம்ப்டிங் பண்ணுறது மூலமாக உங்களால் கம்ப்ளீட் பைத்தான் கோட் ரைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உட்காந்து ஒரு கோடாக கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ரைட் பண்ணணும், மேனுவலாக கோடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. இந்த 2026ல் நீங்கள் வந்து மேனுவல் கோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்லெஸ்ஸாக தான் முடியும். இந்த 2026 எல்லாருக்குமே வந்து கோடிங் ரிலேட்டட் ஜாப்ல பிளேஸ் ஆகிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எரான்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஏராவை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் பைத்தான் அகைன் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பைத்தான் கிடையாது, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் லேர்ன் பண்ணணும், கோர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மிஷின் லேர்னிங்குள்ளே போகணும், மிஷின் லேர்னிங் ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதுக்கு நானே ஒரு புக்கு ரைட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங்கோடைய கோர் கான்செப்டை தங்கிலீஷில் அதுவும் ஃபுட் எக்ஸாம்பிளாக வச்சு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த புக்கை மறக்காமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் பைத்தானில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ டெவலப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம 5 மெயின் பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு பேண்டாஸ், நம்பி, சீபான், சைக்கிட் லேர்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேக்கேஜ் மெயினாக யூஸ் பண்ணுவோம். இதுலேயுமே நீங்கள் மோரால் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அண்ட் இதுக்கான கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ ரைட் பண்ணி தரும். ஸோ இப்போ ஏஐயில் கோடிங்க்கு பெஸ்ட் டூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிளாட் கோட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் நீங்கள் வந்து கோடிங் ரைட் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டியுமே வந்து அதோடைய இன்ஃப்ராக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கோட் எல்லாமே ரைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதை வச்சே பில்ட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராம்ப்ட்டு ப்ராப்பராக உங்களால் எழுத முடியும். ஸோ அந்த ப்ராம்ப்டை நீங்கள் எழுதுறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 2026 இப்போ நீங்கள் பைத்தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வெறும் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் எந்த ஒரு கோடிங்கும் மேனுவலாக ரைட் பண்ணணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் தேவையில்லை. அதே நேரத்தில் சின்டெக்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பைத்தானில் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இஃப் இருக்குன்னா இஃப் எப்படி ஒர்க் ஆகும், ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும், இப்படிங்கிற கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மோர் ஓவரால் உங்களால் ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் பைத்தானை வச்சு நீங்கள் பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஏஏ உங்களுக்கு பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைத்தான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ஸ் இருந்த எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். மிஷின் லேர்னிங் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் கொடுத்துருக்க அந்த புக்கோட லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் கோர் ஏஐ நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஏஐ வித் திரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து ரீச் பண்ணும். அண்ட் இதே மாதிரி எந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு நான் பர்சனலாகவே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்.